ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி டியூட். டிஎன்பிசி குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ வேகன்சிஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் கொடுத்துருக்குறாங்க. குரூப் டூ பொறுத்தவரை 40, குரூப் டூ ஏவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அரௌண்ட் 780 கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ உண்மையை சொல்லப்போனால் இந்த வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா கல்வியாளர்களும் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா குரூப் டூவில் வந்துட்டு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. உண்மைதான். ஈவன் வந்துட்டு அவங்க குரூப் டூ ஏவுலையுமே கூட வந்துட்டு வேகன்சிஸ் இன்னும் 1000 1500 கொடுத்துருந்தாலும் கூட நீங்கள் சர்வீஸ் போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் மாறும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு கரியர் சர்வீஸாக எடுக்கணும் அப்படின்னா லெவல் 11லேருந்து 18 எடுத்தீங்கன்னா யூ வில் டேக் இட் இஸ் அ கரியர் சர்வீஸ். அதனால நாங்கள் வந்துட்டு நம்ம டிஎன்பிசி டியூட்டில் மாணவர்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் சமுதாயத்தில் அரசு வேலையில் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன்றது நடக்குது. ஆனால் உங்கள் கை மூலமாக நடக்கிறது மாதிரி இப்போ வேகன்சி ஐ மீன் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு லெவல் 18 16 அமையறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப இருக்குது. இதை தாண்டி அடுத்த ஒரு 10-15 இயர்ஸில் வந்துட்டு யூ வில் ப்ரொமோட்டட் அப் டு குரூப் 1 வேக்கண்ட் வரைக்கும் உங்களால் வந்துட்டு குரூப் 1 ஜாபுக்கு உங்களால் வந்து ப்ரொமோட் ஆகி போயிட முடியும். பட் நீங்கள் லெவல் 10 இந்த மாதிரி போனீங்கன்னா அது வந்து பாசிபிலிட்டி இல்லை. வெளியில இருந்துட்டு உங்களுக்கு ரொம்ப போஸ்டாக காமிப்பாங்க நிறைய. அதை நம்மளால் பார்க்க முடியுது குரூப் 4 குரூப் 2 ஏவெல்லாம். பட் உண்மை ரியாலிட்டி என்ன அப்படின்னா அப்படி இருக்க போகிறது இல்லை. அதனால உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா லெவல் 18, லெவல் 16, லெவல் 12 இந்த ஜாப்ல இருந்தீங்கன்னா யூ வில் பி வெரி ஓகே. சின்ஸ் நாங்கள் சபார்டினேட் சர்வீஸில் இருந்து நல்ல பொசிஷனில் இருந்தோம், அந்த அனுபவத்தில் நாங்கள் ஆஃபீஸில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதனால இந்த மாதிரி வேக்கண்ட் கம்மியாக இருக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக இந்த குரூப் 2 பொறுத்தவரை 160லேருந்து 65 வரைக்கும் போட்டால் தான் ஷியோராக நம்மளால் வந்துட்டு குரூப் 2 எழுதுறதுக்கான உள்ளே போயிட முடியும். அதனால வெதர் இட் இஸ் குரூப் 2ஓ இல்லை குரூப் 2 ஏவோ இந்த வருஷம் சர்வீஸ் அஷ்யூர் பண்ணுங்க. குரூப் 2 கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம், குரூப் 1க்கு ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் குரூப் 2 ஏ கிடைக்குதா, நீங்கள் அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுங்க, ஒரு பார்க்கிங் பிளேஸை யூஸ் பண்ணி அடுத்த ஸ்ட்ரெச் பண்ணி என்ன பண்ணிடுங்க, டக்குண்டு குரூப் 2க்கு வர பாருங்க, குரூப் 1க்கு வர பாருங்க. எது எப்படியோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வச்சுக்கணும். ஸோ அதுக்காக உங்களோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துட்டு டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது நம்ம ரெடி பண்ணியிருந்துருக்கிறோம். நம்ம டிஎன்பிசி டியூடில் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கான எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது ப்ரிலிமினரிக்கு நம்ம ரெடி பண்ணியிருந்துருக்கிறோம். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவில் ஒரு 20 டெஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருந்துருக்கிறோம். அதே மாதிரி ஜென்ரல் தமிழை பொறுத்தளவில் தமிழ் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே தனித்தனியாக அதில் வந்து ஒரு 15 டெஸ்ட் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருந்துருக்கிறோம். நம்ம அந்த டெஸ்ட் ரெடி பண்ண விதமே பார்த்தீங்க அப்படின்னா பொதறிவு, மேத்தமெட்டிக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பேரலாக கவர் ஆகும். இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் எப்போவுமே. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்ட் ஒன்று எழுதுறீங்க, இந்தியன் பாலிட்டி நீங்கள் கதையாக படிச்சிருப்பீங்க, நீங்கள் எங்கே வேணாலும் படித்த கேண்டிடேட்டாக இருக்கலாம். நம்ம டிஎன்பிசியை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்னே நம்மளை சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரெப்யூட்டட் சோர்சஸில் இருந்துட்டு, இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம எடுக்கிறதே வந்து ஏபி, ரிப்பீட்டட் நியூஸ் பேப்பர்ஸ், ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரிலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். உங்களுக்கே தெரியும் இப்போ தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரிலிம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணுறது யூஸ் ஆகும், ஆனால் மெயின்ஸில் கண்டென்ட் பத்தாது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஹிந்துவையோ இல்லாட்டி தினமணியோ வச்சுட்டு நம்ம மெயின்ஸ் அப்பியர் ஆக முடியாது. ஸோ கல்வியாளர்களுக்கு கேட்டால் அவங்க தெளிவாகவே சொல்லுவாங்க, அவங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பாங்க, அதை வச்சு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தர்றாங்க, அதுதான் உண்மை. பட் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் மீன் பிடிச்சி தரதில்லை, மீன் பிடிக்க கற்றுத்தரோம் நம்ம டிஎன்பிசி டியூட்டில், அவ்வளோதான். டெய்லி உங்களை நாங்கள் பேப்பர் படிக்க வைக்கிறோம். நம்ம மாணவர்களுக்கு டெய்லியுமே பேப்பர் படித்து கொடுத்துட்ருக்குறோம், அவங்க அதை படிச்சுக்கிறாங்க. இதை தாண்டி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வந்துட்டுருக்குறோம், அதுதான் உங்களுக்கு இங்கே கரண்ட் அஃபேர்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம டெஸ்ட் சீரிஸோட பெனிஃபிட்டே என்ன அப்படின்னா இது குரூப் 1 தரத்தில் இருக்க போகுது. குரூப் 1 தரம் அந்த குரூப் 2 பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. அதனால நீங்கள் டெஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 100 கொஷின்ஸ் வந்துட்டு பொது அறிவு கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறதே வந்து நாங்கள் பிரித்து தான் கொடுக்க போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் 60 கொஷின்ஸ் வந்து ஜிஎஸ்ல இருக்க போது, கரண்ட் அஃபேர்ஸில் 20 கொஷின்ஸ் இருக்க போது, மேத்தமெட்டிக்ஸில் 20 கொஷின்ஸ் இருக்க போது, இப்படி தான் நம்ம கொடுக்கவே போகிறோம். அதே மாதிரி கொடுக்குறது இப்போ இந்தியன் பாலிட்டி டெஸ்ட்லாம் நான் வந்துட்டு கதையாக கேட்கறது கிடையாது. டிஎன்பிசியோட ரெக்குவயர்மெண்ட்டே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், பர்சனாலிட்டி கேட்குறதா இருக்கட்டும், இதை தாண்டி வந்துட்டு இந்த பர்டிகுலர் கோட் யார் சொன்னது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. அதன் அந்த பர்டிகுலர் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம கொஷின் பேப்பர்ன்றது டிசைனே பண்ணுறோம். ஸோ ஒரு சைடு ஜிஎஸ், ஒரு சைடு ரெகுலர் மேத்தமெட்டிக்ஸு, ஒரு சைடு ரெகுலர் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மூணுமே கிளப் பண்ணி தரோம் நம்ம டெஸ்ட்டில்.
இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தான். இந்தியன் ஹிஸ்ட்ரி சில நேரம் அவுட் சோர்ஸ் போகிறாங்க, அந்த அவுட் சோர்ஸை சேர்ந்தே நமக்கு தந்துடும். இப்போ பாலிட்டியில் வந்து நான் கொடுக்குற டெஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே 15 கொஷின்ஸ் உங்களுக்கு குரூப் டூவில் கேட்குறாங்கடா, மேக்ஸிமம் கொஷின்ஸ் 15க்கு அப் டு 15 வரைக்குமே உங்களால் வந்துட்டு போட்டுற முடியும் வித் அவர் டெஸ்ட் சீரீஸ். அதேமாதிரி டிஎன் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவில் வந்துட்டு அவங்க அவுட் சோர்ஸும் போகிறாங்க. அந்த புக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஏன்ஷியண்டா ஆர்.எஸ். சர்மா, மெடிவலா சதீஷ் சந்திரா, இப்போ மாடனா பிபன் சந்திரா, இந்த புக்கெலாம் அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. அதே சேர்த்து நம்ம கொஷினே கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் 11th புக்கு நமக்கு ப்ராப்பராக கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதையும் கலந்தே கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், ஏன்ஷியன் மெடிவலுக்கு மட்டும் டெஸ்ட் நம்பர் 1 கொடுத்துருக்குறோம். டெஸ்ட் நம்பர் 2ல் பாருங்கள், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் தனி டெஸ்ட். இப்போ வந்துட்டு பாமினி கிங்டம், விஜயநகரா கிங்டம், இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டுமே தனி டெஸ்ட்டு. சோழா, லேட்டர் பாண்டியா, இதுக்கு மட்டும் தனி டெஸ்ட்டு. அடுத்து 1885க்கு முன்னாடி ஐஎன்எம்க்கு முன்னாடிக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு, ஐஎன்எம்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட். இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவில் அவங்க கரண்ட் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. தமிழ்நாடு பட்ஜெட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு சர்வேயாக இருக்கட்டும், தமிழ்நாடு பாலிசி நோட்டாக இருக்கட்டும். இதே மாதிரி இந்தியன் எக்கனாமி பற்றி கேட்குறப்ப யூனியன் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டு, யூனியன் கவர்மெண்ட்டுடைய சர்வே, யூனியன் கவர்மெண்ட்டுடைய இம்பார்ட்டன்ட் 10 மினிஸ்ட்ரிஸ்னுடைய லாஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ்ஸ், லாஸ்ட் 1.5 year 2 year இனிஷியேட்டிவ்ஸு, இந்த மாதிரி தான் நம்ம டிசைனே பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு பட்ஜெட் எக்கனாமிக் சர்வேக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு, தமிழ்நாடு பாலிசி நோட்டுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு, இந்தியன் எக்கனாமியை பொறுத்தவரை கன்வென்ஷனுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்துருக்குறோம். இந்தியன் எக்கனாமியோட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்துருக்குறோம். இப்போ யூனிட் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூனிட் 6 பொறுத்தவரை ஒரு 4 பாகமாக பிரிக்கலாம். அதாவது பண்டைய கால வரலாறு ஒன்று பிரிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய வரலாறை பிரிக்கலாம். தமிழ்நாடு லிட்ரேச்சர் மட்டும் ஒரு பார்ட்டாக பிரிக்கலாம். அதே மாதிரி சமூக பொருளாதார இயக்கங்கள், சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, இதை 4ஆக பிரிக்கலாம். இந்த 4க்கும் தனித்தனி டெஸ்ட் கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஜியாகிரபிக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்துருக்குறோம். தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஃபுல் டெஸ்ட்டும் ஒன்று கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் 20 டெஸ்ட்டு. இதே மாதிரி தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு தமிழுக்கும் ஒரு 15 டெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ தமிழ் இங்கிலீஷை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 கொஷின்ஸ் அவங்க கேட்குறத பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இலக்கணம் தான் கேட்க போகிறாங்க தமிழில். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டு பிவைக்யூ லாஸ்ட் 5 to 7 years பிவைக்யூவில் கேட்கப்பட்ட தமிழ் இலக்கணங்களை நல்லா பார்த்தாலே போதும். ஸோ அதுக்கான ரிவிஷன் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு டெஸ்ட்டே கொடுக்க போகிறோம். தமிழ் இலக்கிய வரலாறு வந்து 15 கொஷின்ஸ். அதை நீங்கள் ஸ்கூல் புக்கை கண்ணாபின்னான்னு படிக்க தேவையில்லை. தமிழ் இலக்கியம் சார்ந்ததை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இதுக்கு நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்தே எடுத்துகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு மூவாவுடைய புத்தகமாக இருக்கட்டும், சிற்பி பாலசுப்ரமணியன், இந்த மாதிரி, அதே மாதிரி சென்னை யூனிவர்சிட்டிஸ் புக்ஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், தமிழ் கொடுக்க போகிறோம். இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி தான் 85 கொஷின்ஸ் வந்து கிராமர் தான் கொடுக்க போகிறாங்க. மீதி 15 கொஷின்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை நீங்கள் உருப்படியாக பார்த்தாலே போதும். இங்கிலீஷை பொறுத்தவரை இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூபிளாக இருக்கும். நம்ம டிஎன்பிசி டியூரில் சேரக்கூடிய மாணவர்களுடைய லாங் டேர்ம் கோல் நாங்கள் வச்சுருக்கிறது எல்லாரையும் கிரீனிங் சைன் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸை மாற்றுறது எங்களோட கோல். அவங்கள ஜஸ்ட் குரூப் 4லையும் குரூப் டிஏலையும் நிற்க வைக்கிறது எங்களோட கோல் கிடையாது. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூவில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குரூப் 2ல் ஒர்க் பண்ணவங்க, ஏற்கனவே மற்ற ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ணவங்க, டீச்சிங் மட்டுமே கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ஒர்க் பண்ண டீச்சர்ஸு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ்க்கு தேவையான தகுதி யூஜிசி ஜிஆர்எஃப் கிளியர் பண்ணவங்க ஃபார் ரெஸ்பெக்டிவ் ஆல் சப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி ஆசிரியர்களோட தேவையான ஆசிரியரை வச்சு தான் நம்மளுக்கு வந்துட்டு கிளாஸஸ் கொடுக்குறோம். கொஷின் பேப்பரும் அதே டீம் தான் எடுக்குது. கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குன்றது சந்தேகம் இல்லை. நல்லபடியாக படித்து இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு ஏம் பண்ணி அடிங்க. அப்படி இல்லையா குரூப் டிஏல எடுத்து அடுத்த வருஷத்தில் ஜம்ப் பண்ணி குரூப் 2 அச்சீவ் பண்ணுறதுக்கு தமிழ் மாணவர்களுக்கு அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.